ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சோக்கிதானி அப்படின்ற ராஜஸ்தானி வில்லேஜ் செட்டப் சென்னையில் பூந்தமல்லியில் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம போரூர் வழியாக தான் வந்துட்டு போனோம். அப்படியே வந்துட்டு இவிபியை கிராஸ் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லெஃப்ட் கட் ஆகும். அதில் உள்ளே போனால் வந்துட்டு அந்த வில்லேஜ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த லெஃப்ட் கட் ஆகி உள்ளே போகும்போது வந்துட்டு ஒரு கிராமத்துக்கு போகிற ஒரு செட்டப் மாதிரி இருக்கும். பட் 100-200 மீட்டர்ஸ்லேயே ரைட் சைடில் உங்களுக்கு அந்த சோக்கிதானி ராயல் சிட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட்டில் தேடினா வந்துட்டு வரும் அந்த பிளேஸ். ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். இதான் அந்த பிளேஸு. இதை நாங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பிள்ளையை பார்த்து கண்டுபிடிச்சிச்சு. மேப் பார்த்து தான் வந்துட்டு போனோம். கீழே வந்துட்டு மேப் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்து வந்துட்டு போங்க. இதுதான் அந்த பிளேஸ் ராயல் சிட்ரன். ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளே அப்படியே வந்துட்டு போனோம். இன்வே அவுட்வேன்னு இருந்துச்சு. உள்ளே போனோம். பார்த்துட்டு பாருங்கள், பார்க்கிங் ஏரியா பாருங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி வந்துட்டு இருக்குது. நிறைய பார்க்கிங் ஸ்பேஸு. நாங்கள் வந்தது வந்துட்டு சண்டே, இருந்தாலும் இவ்வளவு கார் இருக்குது, இருந்தும் பார்க்கிங் ஸ்பேஸ் நிறையா. அங்கே ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே இருந்தார். வாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டு பார்க்கிங் வந்து நிப்பாட்ட வச்சார். சுற்றி வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது வந்துட்டு பாருங்கள். சரியான வந்து ரஷ் போகுது. இப்போ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு கெஸ்ட்டை வரவேற்கிற மாதிரி, அதாவது ராஜஸ்தானுக்கு நம்ம வந்துட்டு போகிறது மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஃபீலாக இருக்கும். செம்மையாக வந்துட்டு ஒரு மியூசிக் வந்து கொடுத்து மேலதாளங்களோட பயங்கரமாக நம்மளை வந்துட்டு வரவேற்றாங்க. இந்த மியூசிக் இதெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஆரத்தி எல்லாம் வந்துட்டு எடுத்து நம்மளை வந்துட்டு வரவேற்பாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்துட்டு ஆரத்தி வந்துட்டு வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே வந்துட்டு போய் டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ உள்ள டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்துட்டு போயிட்டோம். சரியான ரஷ்ஷு. இந்த போர்டு இதுதான் வந்துட்டு அந்த மெனு கார்டு வந்துட்டு காமிச்சாங்க. 770 ருபீஸ் வந்துட்டு அடல்ட்டுக்கு, 575 வந்துட்டு 12 வயசுக்கு உள்ளே இருக்க கிட்டுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. அதில் லிமிட்டட் ஃபுட்டு வந்துட்டு கொடுப்பாங்க. என்னென்ன ஃபுட்டு வருது அப்படின்னு சொல்கிறதோ அந்த லிஸ்ட்லேயே வந்துட்டு இருக்கும். அது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பஜ்ரா ரொட்டி, மக்கா ரொட்டி, அதுக்கு வந்து கார்லிக் சட்னி இதெல்லாம் கொடுப்பாங்க. பொட்டேட்டோ போண்டா, இல்லைனா கச்சோரி, டீ, மசாலா டீ, சர்பத்து, டொமேட்டோ சூப்பு, சன்னா சாட்டு, இப்படி எதுனாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு 275 இல்லை 175. இந்த 275 என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கேமல் ரைடு, இந்த ரைடெல்லாம் வந்துட்டு அந்த 770 வந்துட்டு கவர் ஆகாது. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த 275 வந்துட்டு அது வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்துட்டு டின்னரும் வந்துட்டு கவர் ஆகும். 3 நேரம் டின்னர் கொடுப்பாங்க. 6 o'clock, 9 o'clock, 9:30 அப்படின்ட்டு நம்மளுக்கு எந்த இது வந்துட்டு ஃபீஸிபிளாக இருக்குமோ அந்த டைம் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வந்துட்டு வைப்பாங்க. அதில் டின்னருக்கு என்னென்ன வந்துட்டு கொடுக்கணுன்றதையும் அந்த 275 கீழே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மட்டர் குருமா, அது இதுன்னு சொல்லிட்டு பன்னீர் குருமா, உங்களுக்கு எது வேணுமோ வந்துட்டு அது பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இல்லை எனக்கு டின்னர் வேண்டாம், எனக்கு கேமல் ரைடு மட்டும் நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா 175 அது மாதிரி கொடுத்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து அந்த சென்டர் ஆஃப் அந்த ஹாலோட மேலே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பாரம்பரியமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ரொம்ப வந்துட்டு ரஷ்ஷு தான். போனப்போ ஒரே கூட்டம், எடுக்க முடியாமல் தான் வந்துட்டு இருந்துச்சு. பழைய காலத்து பானை, அதில் வந்துட்டு தண்ணீர் வந்துட்டு வர்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு கூலிங்காக வந்துட்டு கிடைக்கும். நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. எல்லா செட்டப்புமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. முன்ன 2 பேர் உட்காந்து பில்லு போட்டுகிட்டே இருந்தாங்க. அதில் ஒருத்தர் நல்லாவே வந்துட்டு தமிழ் பேசினார். நானும் போய் வந்துட்டு 5 டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு 175 வந்துட்டு 2 டிக்கெட் எடுத்தோம் அந்த கேமல் ரைடுக்காக. ஸோ மொத்தமாக 5 டிக்கெட், இந்த பக்கம் 770, 2 டிக்கெட்ஸ் வந்து 175 எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். வாங்க உள்ளே போகலாம். ஒரு வழியாக டிக்கெட் வாங்கியாச்சு. சரியான ரஷ்ஷு தான். ரொம்ப நேரம் நின்று தான் வந்துட்டு வாங்கினோம். ஒரு வழியாக வாங்கியாச்சு. சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். உள்ளே போனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பார்த்தாலே வந்துட்டு தெரியும், நல்ல மழை. தம்பியெல்லாம் வந்துட்டு சோக்கிதானி போகிறோம்,
அப்படின்னோடனே அவங்களோட அந்த ட்ரெஸ் மாதிரியே வந்துட்டு ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு வந்திருந்தான். சரி, ஏன்னா இங்கே ஆல்ரெடியே வந்துட்டு நம்ம யூடியூப்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம். ஸோ அதனால் நிறையா வந்துட்டு பிளேசஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலான்றனால வந்துட்டு சரின்னு போனோம். பட் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாதி வந்து நனைஞ்சிட்டோம். சரி, இருந்தாலும் சென்னை வெயிலுக்கு மழை வந்து நல்லா தான் இருந்துச்சு. பொண்ணு பாருங்களேன், ஏஞ்சல் அது வாட்டில் என் தம்பியோட வந்துட்டு மழையில் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பொண்ணுகளும் வந்து நாங்கள் 5 பேர் போயிருந்தோமா, மிஸ்ஸஸ்ஸு பொண்ணுங்க 3 பேர் எல்லாம் வந்து போயிருந்தோம். ஒரே வந்துட்டு விளையாட்டு தான். சரி, மழை கொஞ்சம் நேரம் அந்த போட்டிங் போகிற ஏரியா, ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே வந்துட்டு போட்டிங் ஏரியா தான். நல்லாயிருக்கும். ஒரு சின்ன வந்துட்டு ஒரு ஏரியா தான், பட் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன போட்டு, அதில் 4 பேர் வந்துட்டு நம்ம உட்காந்துக்கலாம். ஒரு பையன் வந்துட்டு கூட வருவாப்பில், டைரெக்ஷன் வந்துட்டு அங்கிட்டு கொண்டு போகிறதுக்காக வந்துட்டு வருவாப்பில். உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த இதுக்குள்ளே போகும்போது அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே கரெக்டாக அப்படி உள்ளே போகும்போது வந்துட்டு நல்லாயிருக்கும். சுற்றி வந்துட்டு வர்றது. பெடல் பண்ணி தான் வந்துட்டு போனோம். மோட்ரு போட் கிடையாது. டைரெக்ஷன் மட்டும்தான் அவர் திருப்புவாப்பில். நம்ம உட்காந்துருக்கவனுக்கு தான் பெடல் இருக்கும். நம்ம தான் வந்துட்டு பெடல் பண்ணி போனோம். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னு பெடல் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். இல்லைனா ஸ்லோவாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நல்லா ஸ்லோவாக மெதுவாக தான் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். சின்ன ரவுண்டு தான், பட் நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு டீம் வந்துட்டு போனாங்க. லேட் ஆகுது, அடுத்தடுத்து பார்த்துட்டு போகணும் அப்படின்றக்காக போனாங்க. அதை உங்களுக்கு வீடியோக்காக வந்துட்டு காமிச்சிருக்கேன். தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆமை வந்துட்டு தெரிஞ்சிச்சு. அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ணோம். அப்புறம் கேட்டோம் உள்ளே அவங்ககிட்ட, என்னடா இது ஆமையெல்லாம் வந்துட்டு கிடக்கு, என்னடா வந்துட்டு உள்ளே போட்டு வச்சுருக்கீங்க, உள்ளே போகலாமா, சேஃபாக இல்லையான்ட்டு. இல்லை, அதெல்லாம் வந்துட்டு சேஃப் தான், நாங்கள் தான் சில மீன் ஆமை அதெல்லாம் வந்துட்டு பிடிச்சி வந்துட்டு உள்ளே வந்துட்டு விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த போட்டிங் போகிற அந்த இதுக்கு சென்டரில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, அதுக்கு அங்கே ஒரு பாலம் மாதிரி வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்தால் மியூசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு போடுவாங்க. ஸோ மியூசிக் போட்டு சூப்பராக வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். நம்ம வடக்கு நண்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து வந்தவங்க ஃபுல்லாக மியூசிக் போட்டு வந்துட்டு ஒரே டான்ஸு தான். நமக்கு தான் நம்ம மக்கள் யாரும் அந்த மாதிரி வந்துட்டு ஆடின மாதிரி இல்லை. பட்டு அவங்க வந்தால் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்தாங்க. உள்ளே அப்படியே வந்துட்டு சுற்றி போனோம் அப்படின்னா வந்துட்டு அந்த வில்லேஜுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இருக்கும். இதில் ஒரு ஆர்ச் மாதிரி அப்படியே போட்டிருப்பாங்க. இதுவும் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிற வந்துட்டு ஏரியா தான். இதில் நின்று வந்துட்டு நிறையா பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதில் ஏறி அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டு போனோம். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு குரூப்பும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு நான் வந்துட்டு கவர் பண்ணேன். லேடிஸ் எல்லாம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு வில்லேஜுக்கு போகிற வந்துட்டு வழி வந்துட்டு இருக்கும். வில்லேஜுக்கு போகிற வழி வந்துட்டு வரும். லெஃப்ட் சைடில் போனால் உள்ளே இருக்கிற அந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும், மேஜிக் ஷோ அது இதுன்னு உள்ள எல்லாமே கேமல் ரைடு எல்லாத்துக்குமே போகலாம். இது வந்து ரைட் சைடு வந்துட்டு வில்லேஜ் என்ட்ரி. ஸோ அந்த வில்லேஜுக்குள்ளே அப்படியே வந்துட்டு போனோன்னா பழைய காலத்து அந்த செட்டப் எல்லாமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்கும். பழைய குடிசை வீடு, அந்த ஓட்டு வீடு, மண் வீடு, இந்த மாதிரி இருக்கும். நம்ம பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்ற மாதிரி பெட்டர் மார்க்ஸ் லைட் எல்லாமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு வச்சுருப்பாங்க. அந்த பழைய காலத்து அந்த லைட்டுக இதெல்லாம் காமிக்கிற மாதிரி பழைய காலத்து தான் நமக்கு வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி தான் அந்த இது இருக்கும். மாட்டு வண்டி, அதுக்கான செட்டப்பு, பெரிய பெரிய அந்த பானைன்னு சொல்ல மாட்டாங்க தமிழில், வேறு ஒன்று சொல்லுவாங்க பழைய காலத்தில், அது எனக்கு சரியாக தெரில. அதை மாதிரியெல்லாம் வந்துட்டு வச்சு ஃபுல்லாக மண் வீடு தான், மண்ணிலேயே தான் வந்துட்டு செஞ்சு வந்துட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து ராஜா ராணி அது மாதிரி முகம் மட்டும் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். எல்லோரும் வந்துட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே தான் வந்துட்டு அந்த ஃபுட்டு வந்துட்டு ஃப்ரீ. இந்த ஏரியாவுக்கு வில்லேஜ் இதில் வந்துட்டு இந்த ஃபுட்டு ஃப்ரீ வந்துட்டு, அதாவது இந்த பஜ்ரா ரொட்டி, மக்கா ரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்துட்டு கொடுப்பாங்க. 2 இது வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்துட்டு வாங்கி சாப்பிட வேண்டியது தான். பஜ்ரா ரொட்டிக்கு வந்துட்டு சட்னியும், மக்கா ரொட்டிக்கு வந்துட்டு அந்த இதுவும் எங்கள் கூட போட்டுருப்பாங்க பாருங்கள், பஜ்ரா அண்ட் மக்கா ரொட்டி ஃப்ரீ 4 PM to 8:30 PM அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே உட்கார்றதுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அந்த நரம்பு கட்டில், கவுத்து கட்டில் மாதிரி நரம்பு கட்டில் எல்லாம் வந்துட்டு போட்டு நல்லா வந்துட்டு ஒரு செட்டப் மாதிரி வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மக்கள் எல்லாம் ரசித்தாங்க. ஃபோட்டோ எடுத்து வந்துட்டு நல்லா வந்துட்டு ரசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் உள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு மேஜிக் ஷோ, அந்த மண்பானை வந்துட்டு செய்கிறது, கேமல் ஷோ, டான்ஸ் ஷோ, அந்த பரமபதம், இப்படி நிறையா வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்குது. அது போக வந்துட்டு லேக் பேங்கிள்ஸ் கரிகர் பஸாரில் கிடச்சி இல்லைங்களா, அது இங்கேயும் வந்துட்டு கிடைக்கிது. இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம்.